அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் குழுக்கள் பணிகளை தொடங்கிவிட்டன. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்த பின்னர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. 4 குழுவும் இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்பட்டது. கோவை ஆர்எஸ்புரத்தில் அதிமுகவினருடன் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆலோசனை. விடியா திமுக அரசுக்கு எதிராக பிப்ரவரி 1ஆம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசனை. 230 நாட்களுக்கு மேல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் பதவியில் நீடிப்பது ஏன்? திமுக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரி கேள்வி. கடைநிலை ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படும் போது குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அமைச்சராக தொடரலாமா? செந்தில் பாலாஜி வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரி கேள்வி. சிறையில் உள்ள அமைச்சர் இன்னும் பதவியில் நீடிப்பதன் மூலம் என்ன கருத்தை சமூகத்துக்கு சொல்கிறீர்கள் என திமுக அரசுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரி கேள்வி. குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர் நீதிபதியாக தொடரலாமா எனவும் கடும் சாடல். மக்கள் சேவையை கருத்தில் கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சேவை மையங்கள் விடியா ஆட்சியில் முற்றிலுமாக முடக்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கைவிட்டு சேவை மையங்களை தொடர்ந்து நடத்த பொதுமக்கள் வலியுறுத்தல். சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். பிப்ரவரி 13ஆம் தேதி நேரில் ஆஜராக வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கு பாட்னா சிறப்பு நீதிமன்றம் சம்மன். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அறநிலையத்துறையை டூரிஸ்ட் ஏஜென்சியாக மாற்றிய விடியா அமைச்சர் சேகர் பாபு. தேர்தல் நெருங்குவதால் அரசு பணத்தில் ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் சென்று முதியோர்களை ஏமாற்றும் வேலையா என மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரின் நடவடிக்கையால் 8 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கியுள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கடன் சுமையை சமாளிக்க முடியாமல் திணறுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியீடு. பழனி மலைக்கோயிலில் பக்தர் மீது கோயில் ஊழியர்கள் தாக்குதல். கோயில் ஊழியர் ராஜகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நிலத்தகராறில் மூதாட்டியை அரிவாளால் வெட்டி திமுக நிர்வாகி அராஜகம். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆட்சி அதிகாரத்தை கண்டு போலீசார் அஞ்சி நடுங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். திமுக MLA ராஜேந்திரன் கூறியதால் தான் கடைகளை போட்டதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதம். சேலத்தில் நடைபெற்ற திமுக மாநாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட நடமாடும் கழிப்பிடங்களை அரசு பள்ளி வளாகத்தில் நிறுத்தி விடியா திமுக அரசு கொடுமை. மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் புதுப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எவ்வித மருத்துவ உபகரணங்களும் இல்லை என திமுக MLAவிடம் பாதிக்கப்பட்ட பெண் சரமாரி குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறை முற்றிலும் செயலிழந்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் சிரமம். தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்வதாக விவசாயிகள் குமுறல். திருச்செந்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து மாணவனை விஷப்பாம்பு கடித்ததால் பரபரப்பு. உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாத பள்ளி நிர்வாகத்திற்கு பெற்றோர் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதிய கோர விபத்து. கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழப்பு. விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 11 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். திட்டத்தை
தமிழக அரசை ரத்து செய். ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்து. கந்துவட்டி கொடுமையை தடுக்க வேண்டிய காவல்துறையை கந்துவட்டி கும்பலுடன் கைகோர்த்த அவலம். பொம்மை முதல்வரின் கையாலாகாத தனத்தால் கந்துவட்டி கும்பல் தொந்தரவால் ரியல் எஸ்டேட் பிரமுகர் தற்கொலை செய்த கொடுமை. ரொம்ப பேசுறாங்க தம்பி, ரொம்ப தரக்குறவா பேசுறாங்க. என்னைய பத்தி பேசுறாங்க, என் பிள்ளைகளை பத்தி பேசுறாங்க. செத்துருங்க வைங்கன்னு சொல்லி பேசுறாங்க. நீங்க எதுக்கு எஸ்பிஐ சாரிக்கு போனீங்க? நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துருக்க வேண்டியதானே? அது வந்தாலும் இவங்க ஒன்னும் கொஞ்சம் மாறியா பேசுறாங்க தம்பி, ரொம்ப தரக்குறவா பேசுனாங்க. அதான் சரி வீட்லயும் ரொம்ப இப்ப என்னன்னா எந்த மனநிலையில இருக்குன்னு சொல்ல முடியல என்னால. அந்த கண்டிஷன்ல இருக்கு, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க. எதுவும் பண்ணிடுவாங்கன்ற பயம் எனக்கு அது வேற இருக்கு. நான் அதான் சரி நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கலையை கொடுத்துட்டாவது ரூபாய் கொடுத்துட வேண்டியது, எதுக்கு போட்டு இழுத்துட்டு அடக்கிய? நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்து வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகள் போலியானது. இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடியா திமுக அரசின் மெத்தனத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கிளாம்பாக்கத்தில் மாநகர பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் பேருந்துகள் முறையாக நிறுத்தப்படாத அவலம். நிர்வாக திறனற்ற ஆட்சியால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள் வேதனை. 5 மணிக்கு பஸ் எடுத்து இதுவரையிலும் வெளியே போல, நான் எப்போ வேலைக்கு போறது? இதுக்கு என்ன தீர்வு? இது என்ன நடக்குமா? இல்லை இது நடந்து கொண்டே இருக்குமா? இதோட முடியுமா? இங்க இருந்து ஒரு இணைப்பு பஸ்ன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் திரும்ப அந்த அதே பஸ் திரும்ப இங்கே வருது. இங்க இருந்து இன்னும் வெளியில போகாம 1 ஹவரா சுத்திட்டு இருக்குது. கடலூரில் நெல் மூட்டைகளை விடியா அரசு அடிமட்ட விலைக்கு கொள்முதல் செய்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. குவிண்டாலுக்கு 3000 வழங்க வேண்டிய இடத்தில் விடியா அரசு 2000 மட்டுமே வழங்குவதாக வேதனை.